La 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 எல்லோருக்கும் வணக்கம். AACCC ரவுண்ட் 1 ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ AACCC ஆல் இண்டியா ஆயுஷ் சென்ட்ரல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ஷெடியூல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே 26th ஆகஸ்ட் 1st செப்டம்பர் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் சாய்ஸ் ஃபில்லிங் இருந்துச்சு. ஸோ 4th செப்டம்பர் இவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்றதாக இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ், ஸோ தமிழ்நாட்டில் இருக்க 15% கவர்மெண்ட் காலேஜஸ் ஆயுஷ் கவர்மெண்ட் காலேஜஸ், அதே மாதிரி தான் பக்கத்தில் ஸ்டேட்ஸ், ஸோ ஆந்திரா, கர்நாடகா, தென் கேரளா, இந்த மாதிரி இருக்க ஸ்டேட்ஸ்ல இருக்க கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதில் இருக்க AACCCல இருக்க சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆஃப் சித்தா, நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஹோமியோபதி, நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ரிசல்ட் எதுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் AACCCல போயிட்டு நோட்டிபிகேஷன் நம்ம போய் போனோம்னா, ஸோ அதுலேயே இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ப்ரொஃபஷனல் ரிசல்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது டவுன்லோட் பண்ணி நம்மளோட நீட் மார்க்கை, ஸோ நம்ம மார்க்கை செக் பண்ணி நமக்கு சீட் அலாட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஏர் ரேங்கை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு சீட்ஸ் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண நமக்கு கிடைச்ச ரிசல்ட் காலேஜ் பிடிச்சி போச்சு அப்படின்னா நாம போய் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம்ல கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங் ஷெட்யூல்ல. ஸோ அந்த டேட் அண்ட் டைமிங்க்குள்ள நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 1 ரிசல்ட் நிறைய பேருக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சிருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் ஸோ ஒரு நியர்பை ரேங்க்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ 1 or 2, 3 ரேங்க்ஸ் தான் ஆக்சுவலா டிஃபரன்ஸ் வருதே தவிர்த்து நியர்பை ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 1 கெப்பாசிட்டி இதுதான். ஸோ நிறைய பேருக்கு நிறைய பிடிச்ச காலேஜ் கிடைச்சிருந்திருக்கலாம். ஸோ சில பேருக்கு இந்த பிடிக்காத காலேஜும் கிடைச்சிருந்திருக்கலாம். ஸோ யூ கேன் எக்ஸிட். ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் 1 தவிர்த்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரவுண்ட் 2 நான் காம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னாலுமே நீங்க ரவுண்ட் 2 காம்ப்ளீட் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ். நிறைய பேருக்கு நிறைய காலேஜஸ் பிடிச்சிருந்திருக்கலாம். உங்களோட மார்க் அண்ட் தென் உங்களோட ரேங்க் அதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது ஸோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ், அண்ட் தென் நிஸ் கிடைச்சிச்சா நிஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கிடைச்சிச்சா டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இல்லாட்டி அதர் ஸ்டேட்ல நான் காம்படிஷன் பண்ணேன். ஸோ அதர் ஸ்டேட்ல எனக்கு இருக்க காலேஜஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க நீட் மார்க் அண்ட் தென் உங்க கம்யூனிட்டி உங்களோட ரேங்க் எல்லாம் போட்டீங்கன்னா ஸோ இனிமேல் ரவுண்ட் 2 வரவங்களுக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட் இயருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த ரேங்க் இருக்க நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாமளும் அடுத்த மாதிரி அந்த ரேங்க்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் வரவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரவுண்ட் 2 காம்ப்ளீட் பண்றவங்களுக்கும் ஸோ நெக்ஸ்ட் மார்க் நான் அடுத்த ரேங்க்ல இருக்கேன் அப்படின்னா ஸோ அவங்களுக்குமே சான்சஸ் அதிகமாவே இருக்கு ஸோ சீட்ஸ் கிடைக்க. அதனால உங்களோட மார்க் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஏதாவது கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். அந்த இது ஒரு கம்யூனிட்டியுமே ஆக்சுவலா மேக் பண்ணும். ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு 10 பேர் இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தால மொத்தமா 60 சீட் இருக்கு அப்படின்னா ஸோ 60 சீட்ஸ்க்குமே அவங்க இப்போ சீட்ஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க எனக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தால கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கா எனக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆக்சுவலா ஒரு கம்யூனிட்டியை மேக் பண்ணலாம். ஆக்சுவலா முன்னாடி காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸை பத்தி நீங்க சொல்லலாம். ஸோ இங்க வந்திருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட் மேக்ஸ் அதர் பீப்புளுக்கும் ஒரு அவேர்னஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஸோ நெக்ஸ்ட் இயர் வரவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுறேன். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது 15 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ 15 பீப்புள் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களும் ஓகே ஸோ இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஸோ படிச்சு பார்க்கும்போது நமக்கும் அந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு கன்வேவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க AACCCயோட ரவுண்ட் 1க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுங்க அவங்களோட ரிசல்ட்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ தயவு செஞ்சு இப்போ உங்க ரிசல்ட் பாருங்க. உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சி போச்சுன்னா ரிப்போர்ட்டிங்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களை மீறி அந்த சீட்டை போயிடும் அடுத்த ரவுண்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டிங்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரவுண்ட் 2க்கான சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 2க்கு உண்டான ஷெடியூல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் பேமெண்ட்லாம் இருக்குங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி 2 days 3 days பிஃபோரோ இவங்க இது
சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம ரவுண்ட் 2ல வந்து எத்தனை பேர் வந்து காம்பீட் பண்ணலாம், நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்க்கலாம். ரவுண்ட் 1க்கான ஃபுல் சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பி அவேர்னஸ். ஸோ ரவுண்ட் 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாதிரி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வேணும், நான் மௌலிசங்கர்02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக வந்து சேட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அஃபிஷியல் சித்தர் குரல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வேலை முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கைஸ். அண்ட் தென் தட்ஸ் இட். டாடா பை பை.